வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உத்தரகோசமங்கை திருக்கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கு. ஆனா உலகத்திலேயே முதல் சிவாலயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நம்முடைய உத்தரகோசமங்கை சிவாலயம் தான். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்குங்க. புராணமும் புராதனமும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் உத்தரகோசமங்கை அப்படின்ற அழகான ஒரு தலத்துல இருக்கு. கோயிலுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோயில். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் கோயிலோட பேரு. வாங்க இதனுடைய வரலாறு, சிறப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விலாவாரியா சொல்றேன். சமயக்குறவர்கள் மொத்தம் 4 பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல குறிப்பிடத்தக்கவர் மாணிக்க வாசகர். அவர் தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை கழித்த ஒரு கோயில் அப்படின்னு சொன்னா இந்த உத்தரகோசமங்கை கோயில் தான். தன்னோட பாடல்ல கூட ஈசன் அதாவது சிவபெருமான் 9 உறங்குவதும் இந்த உத்தரகோசமங்கையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகான அற்புதமான அதிசயமான கோயில் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டுமாங்க, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததும் இந்த திருத்தலத்துலதான். அதுவும் ரகசியமா சொல்லி கொடுத்தாராம். இது மட்டும் இல்லாம வேத ஆகமங்களுடைய அந்த தத்துவத்தை எல்லாத்தையுமே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இந்த இடத்துலதான் வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த தலத்துக்கு உத்தரகோசமங்கை அப்படின்ற பேர் வந்திருக்கு. அதாவது உத்திரன் கூட்டல் கோசம் கூட்டல் மங்கை அப்படின்னு பிரிக்கணும். உத்திரன் அப்படிங்கிறது வந்து ருத்ரன் சிவபெருமான், மங்கைக்கு உபதேசம் செய்த இடம். அதனால உத்தரகோசமங்கை. இன்னொரு பொருளும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உத்தரம் அப்படின்னா உபதேசம், கோசம் அப்படின்னு சொன்னா வேதம், மங்கை அப்படின்னு சொன்னா பெண். இன்னொரு விளக்கம் கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உத்தரம் அப்படின்னு சொன்னா உபதேசம், கோசம் அப்படின்னு சொன்னா ரகசியம், மங்கை அப்படின்னு சொன்னா பார்வதி. அதாவது பார்வதிக்கு உபதேசம் செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஊருக்கான பொருள். புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுக்கு சொந்த ஊரே இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஊர் எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணுங்க. எல்லாத்துக்கும் மேல மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு நம்முடைய தமிழ்ல. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில மண் எப்போ தோன்றியதோ அப்பவே இந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா எவ்வளவு பழமையான தலம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அறியப்படல. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அந்த 3 கிரகங்கள் தான் இந்த ஆலயத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயம் வந்து எவ்வளவு பழமையான ஆலயம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துலயும் புரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்திக்கை பள்ளி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரி சயன சத்திரம், ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த திருத்தலத்தின் மூலவர் எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னு சொன்னா மங்களநாதர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கோயில் வந்து மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோயில். அதனால மூலவர் பேர் என்ன, மங்களநாதர் அப்படின்றதுதான். இந்த மங்களநாதர் வந்து சுயம்புவா இலந்தை மரத்தடியில தோன்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த தலத்தின் தலவிருட்சம் என்னவா இருக்கும், கண்டிப்பா இலந்தை மரம் தான். இன்னைக்கும் அது அங்க இருக்கிறதா சொல்றாங்க. மங்களநாதர் கூட இருக்கக்கூடிய அம்பிகையின் பேர் என்ன, மங்களேஸ்வரி. மங்களேஸ்வரர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து காட்சி கொடுத்த நாயகர் பிரளயகேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குங்க. அதே போல அம்பாளுக்கும் மங்களாம்பிகை, சுந்தரநாயகி இப்படின்ற திருநாமங்களும் இருக்கு. மங்களநாதர் சன்னதி, மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகஸ்ரலிங்க சன்னதி இந்த 4ம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனித்தனி கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரத்தோட தனிச்சு இருக்கிறது இந்த கோயிலுக்கே உரிய சிறப்புங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக நேர்த்தியாக சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கு. சுவாமி அம்பாள் தினமும் இங்க வந்து பூஜை பண்றதா ஐதீகம். மதுரை புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரதவ பெண்ணா வந்து சபிப்பார் இல்லையா, அந்த சாப விமோச்சனம்லாம் நீங்கி அம்பாளை வந்து கல்யாணம் பண்ணி உபதேசம் பண்ணி, அதாவது இந்த கோயில்ல உபதேசம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மதுரைக்கு போனதா சொல்லுதுங்க. இங்க யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, வேதவியாசர் வந்திருக்காரு, காகபுஜண்டர் வந்திருக்காரு, மிருகண்டு முனிவர் வந்திருக்காரு, பானாசுரன், மயன், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேருமே இந்த கோயில்ல வந்து வழிபட்டு எம்பெருமான் ஈசனுடைய அருள் பேற்றை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது. காகபுஜண்ட முனிவருக்கு பாத்தீங்கன்னா கௌதம முனிவரால ஏற்பட்ட சாபம் இந்த திருத்தலத்துல தாங்க நீங்கி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் 60,000 பேர் வந்து
ஞான உபதேசம் பெற்றிருக்காங்க. காரைக்கால் அம்மையாரும் இங்க வந்து வழிபட்டதா சொல்றாங்க. அதே போல மாணிக்க வாசகரும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இலந்தை மரத்தடியில் எனக்கு காட்சி தந்தவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்றாரு. மாணிக்க வாசகர் இந்த திருத்தலத்துல வந்து நின்ற கோலத்திலும் லிங்க வடிவிலும் காட்சி தராரு. நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, திருவாசகத்துல ஒரு பகுதி. அது வந்து இந்த திருத்தலத்துல தாங்க பாடப்பட்டிருக்கு. திருவாசகத்துல 38 இடங்கள்ல இந்த திருத்தலத்தை பத்தி பாடுறாரு மாணிக்க வாசகர். அதே போல அம்பாளை குறித்து, அதாவது மங்களேஸ்வரியை குறித்து சுப்பிரமணிய பிள்ளை, அதாவது வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர் வந்து பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு. இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் ஆதிசைவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கையில இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா ராமநாதபுரம் மன்னர்கள் கைவசம் வந்திருக்கு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க இந்த ஆலயத்தை. சரி, இனிதாங்க நான் முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். கற்பிலும் பக்தியிலும் சிறந்த உத்தமியான மண்டோதரிக்கு சிவபெருமான்னா அவ்வளவு பிடிக்குங்க. அதனால அவளுக்கு ஒரு பிடிவாதம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே சிறந்த சிவபக்தன் யாரோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கிறா. இந்த நேரத்துலதான் சிவ யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறாப்ல யாரு அப்படின்னு சொன்னா ராவணன். அந்த நேரத்துல இந்த கோயிலுக்கு ராவண வரும் பொழுது மண்டோதரிய பாக்குறான். அவளுடைய பக்தியும் அவளுடைய அந்த அழகும் அடக்கமும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுதுங்க. என்னுடைய அரியணையில் எனக்கு சரிசமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே முடிவு பண்றாப்ல. அதுக்கப்புறமா மண்டோதரியின் தந்தை கிட்ட வந்து பெண் கேட்கிறான். அவரும் சம்மதிக்கிறாரு. ராவணன் மண்டோதரியோட திருமணம் அப்படின்றது இந்த உத்தரகோச மங்கையில தான் நடந்திருக்கு. இந்த கோயில்ல கல்யாணம் பண்ண ராவணன் அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறி போனா அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். அது இப்போ நமக்கு வேண்டாம். ஏன்னா இந்த கோயில் மிகச்சிறந்த கோயில். யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய கோயில். மண்டோதரி வந்து ஒரு சிறந்த சிவபக்தனை தான் கேட்டா. ராவணன் போல ஒரு சிறந்த சிவபக்தன் கிடையாது இல்லையா. உனக்கு பேரே பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரன் அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிவபக்தனை வந்து மண்டோதரி அடைந்தது இந்த உத்தரகோசமங்கை அப்படின்ற அற்புதமான ஒரு திருத்தலத்துலதான். பாருங்களேன் எத்தனை சிறப்புகள் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்ற அற்புதமான திருத்தலத்துல. அடுத்தது பாருங்க, நம்ம சிவபெருமான் பண்ணுவார் இல்லையா நிறைய திருவிளையாடல்கள். அதுல ஒண்ணு வலை வீசி மீன் பிடிக்கும் படலம். அந்த திருவிளையாடல் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உத்தரகோசமங்கையில தாங்க நடந்திருக்கு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குங்க. நிறைய ஆடுகளும் நிலங்களும் இந்த கோயிலுக்கு வந்து தானமா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்கள் எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் இந்த உத்தரகோசமங்கை கோயிலை பொறுத்த அளவுல பாண்டிய மன்னர்கள் தான் நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா கொஞ்ச காலத்துக்கு வந்து உத்தரகோசமங்கை பாண்டிய மன்னர்களுடைய தலைநகரா கூட இருந்திருக்கு. கொஞ்ச காலத்துக்கு சிதம்பரத்தை மாதிரியே இங்கேயும் நடராஜர் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். இங்க இருக்கக்கூடிய பஞ்சலோக நடராஜர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். என்ன அப்படின்னா, வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பாத்தீங்கன்னா பெண்களின் நளினமும் வந்து வெளிப்படும்படியாக இவருடைய அந்த நடன அமைப்பு இருக்கு. இந்த விக்கிரகத்தையும் பழைய கல்வெட்டுக்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையான நடராஜ திருமேனி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருமேனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 அடி உயரம் உள்ளதுங்க. முழுக்க மரகத திருமேனி. திருவாதிரை தவிர மீதி எல்லா நாட்கள்லயும் சந்தன காப்போட காட்சி அளிக்கக்கூடிய நடராஜராக இருக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா 32 வகை மூலிகைகளால அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுது. பாத்தீங்கன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் இல்லையா, அதனால 32 வகையான மூலிகைகளால இந்த திருத்தலத்துல அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுது. ஆருத்ரா தினம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு மட்டும் மரகத திருமேனியை நாம் தரிசிக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி மீண்டும் அவருக்கு சந்தன காப்பு அணிவிக்கப்படும். ஆகையினால ஆருத்ரா அன்னைக்கு மட்டும் நம்ம அவருடைய மரகத திருமேனியை வந்து தரிசிக்கலாம். இந்த நடராஜருக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தின சபாபதி ஆதி சிதம்பரேசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலையை பார்க்கும் போதே அப்படியே நிஜமா சிவபெருமான் வந்து ஆடுற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு திருமேனி. இந்த நடராஜர் விக்கிரகத்துக்கு முன்னாடி மத்தளம் கொட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒலி ஒளி அதிர்வுகளை தாங்க இயலாத தன்மை வந்து இந்த விக்கிரகத்துக்கு இருக்கு. அதனால இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா மேளதாளங்கள் அதெல்லாம் இசைக்கப்படுறது கிடையாது. எந்த விதத்திலையும் இந்த விக்கிரகம் வந்து சேதப்பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆண்டு முழுக்க சந்தன காப்பு வந்து அணிவிக்கிறாங்க. நடராஜர் மேல பூசப்படக்கூடிய இந்த சந்தனத்துக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்கு. அதாவது அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது அப்படின்றதுனால பக்தர்கள் வந்து இதை போட்டி போட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த சந்தனத்தை வந்து வெந்நீர்ல கரைச்சு குடிச்சா எல்லா நோய்களும் போயிடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. அடுத்ததா ஒரு சம்பவம் சொல்ல போறேன், கேளுங்க. டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணின அலாவுதீன் கில்ஜியோட தளபதி இருக்கான் பாருங்க, மாலிக் கஃபூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல வந்து கோயில எல்லாமே என்ன பண்ணுவான்,
கொள்ள அடிப்பான் இல்லையா, அவன் இங்கேயும் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து மரகதத்தால் செய்யப்பட்ட அற்புதமான நடராஜர் சிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா மங்களநாதருடைய அருளால அவனால இங்க வரவே முடியல. இந்த கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க அம்சமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாகனமா யானை இருக்குதுங்க. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன்னோட ஐராவதத்தை இந்த திருத்தலத்தில் கொடுத்தாரு அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதி சிதம்பர மகாத்மியம் அப்படின்ற ஒரு நூல்ல இருக்கு. இந்த திருத்தலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 11 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. சிவபெருமான சுத்தி வரும் பாருங்க, அங்கே வந்து மகாலட்சுமி தாயையும் நாம் வழிபடலாம். ராஜகோபுரத்துல பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் சிலை இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து உள் பிரகாரத்துக்குள்ள போகும்போது நிறைய சிற்பங்களை வந்து பார்க்கலாங்க. குறிப்பா யாழி இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கும் இந்த திருத்தலத்துல. அதுலயும் குறிப்பா 2 யாழிகள் வாய்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கல்லாலான பந்த உருவாக்கி வச்சிருப்பாங்க. இத வந்து சிற்பக்கலையின் சிகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க. ஏன்னா வாய் வந்து மூடி இருக்கும், அதுக்குள்ள வந்து இந்த கல்லாலான பந்து வந்து இருக்கும். ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கல்லிலே கலைவண்ணம் கண்டார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் மாதிரி சிற்பங்கள் வந்து கல்ல வடிச்சவங்க உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எந்த கோயில்ல போனாலும் பாருங்க, இங்க மட்டும் இல்லைங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சிற்பங்களை பார்க்கும்போது எப்படி இப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பிரமிக்க வைப்பாங்க நம்முடைய முன்னோர்கள். இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் இவ்வளவு வேகமா வளர்ந்த காலத்திலும் இந்த அளவுக்கு இவ்வளவு அழகான சிற்பங்களை வந்து இந்த காலத்துல செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அடியேனுக்கு உண்டு. கண்டிப்பா எதிர்காலத்துல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகச் சிறப்பான முறையில வந்து அந்த காலத்துல இருந்த மாதிரியான சிற்பங்கள் கண்டிப்பா உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். அந்த யாழிகள் சொன்னேன் பாருங்க, அதுல வந்து நம்ம கைய வந்து வச்சு அந்த பந்தை உருட்டி கூட பார்க்கலாங்க. பாருங்களேன் எவ்வளவு அதிசயமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இன்னொரு அதிசயம் சொல்றேன் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய திருக்குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அப்படியே கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் மாதிரியே இருக்கும். இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? இந்த திருத்தலத்துலதான் தாழம்பூ பூஜைக்கு பயன்படுத்தப்படுது. எந்த கோயில்களையுமே தாழம்பூ என்ன பண்ண மாட்டாங்க, சிவபெருமானுக்கு பூஜைக்காக வந்து அர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கோயில் அது நடக்குது அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருத்தலம் மிக மிக பழமையான திருத்தலம். அந்த அடிமுடி காமிச்சாரு பாருங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் இருக்காங்க. அப்போ எவ்வளவு பழமையான ஒரு சிவாலயம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நம்ம. அதே போல பிரம்மா வந்து பொய் சொன்னாரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இறைவனுடைய அந்த முடியை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அதுக்கு தாழம்பூவும் வந்து சாட்சி சொல்லிச்சு அப்படிங்கறதான் கதை இல்லையா? பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதும் இந்த திருத்தலத்துல தானா. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் திருக்கல்யாண விழா வந்து 12 நாட்கள் நடக்குதுங்க. அதே போல மார்கழி திருவாதிரை திருவிழா இருக்கு பாருங்க, அது வந்து 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. இது தவிர வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாசம் 10 நாள் விழா, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மாசி மகா சிவராத்திரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய விழாக்கள் இந்த திருத்தலத்துல. அதே போல இந்த கோயில்ல வந்து ஆதி காலத்து வாராகி அம்மன் வந்து இருக்கிறாங்க. இந்த அம்மனை ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வந்து வழிபட்டா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அதே போல மங்களேஸ்வரி அம்பாளை வணங்கும் போது திருமண தடை நீங்கும். சுவாமியையும் அம்பாளையும் காலையிலே வந்து வணங்கி வழிபட்டால் முன் ஜென்ம பாவங்கள் எல்லாமே போயிடுமாங்க. அப்ப மத்தியானம் வழிபட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம், இந்த பிறவில இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போயிடுங்க. சரி, அப்ப சாயங்காலம் வழிபட்டா ஆயுள் பெருகும், செல்வம் பெருகும். ஆக ஒரே நாள்ல 3 வேளையும் போய் தரிசிச்சு பலனை அடையத்தக்க வகையிலான ஒரு கோயிலா இருக்குங்க உத்தரகோசமங்கை. இப்படி ஏகப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த கோயில் தாங்க உத்தரகோசமங்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகின் முதல் சிவாலயம் உத்தரகோசமங்கை சிவாலயம் தான். இறைவன் இறைவிக்கு உபதேசம் பண்ணின ஒரு அற்புதமான திருத்தலம். அதனாலதான் இந்த ஊருக்கு உத்தரகோசமங்கை அப்படின்னே பேரு. அது மட்டும் இல்ல, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கதான் திருமணம் நடைபெற்றிருந்திருக்கு. பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருந்திருக்கு. அடியவர்கள் பல பேரு வந்து போற்றி பாடின ஒரு திருத்தலம். அதே போல இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் அவ்வளவு அழகான சிற்பங்கள். ஆக எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போய் இந்த ஈசனையும்
அன்னை மங்களேஸ்வரியையும் பார்த்து அவர்களுடைய அருளையும் ஆசியையும் பெற்றுவிட்டு வர வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியினுடைய வேண்டுகோள். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுமே தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அதுலயும் இந்த மாதிரியான பழமையான கோயில்கள்ல எத்தனையோ ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்குது. வாழ்க்கையில ஒரு சில நாட்களையாவது இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் தரிசித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை எல்லாம் கண்ணார பார்த்து அங்க புதைஞ்சிருக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றதுல உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க. அதனால வாழ்நாள்ல சில நாட்களையாவது ஆன்மீக பயணத்துக்காக ஒதுக்குங்க. பல கோயில்களை போய் தரிசனம் பண்ணுங்க. ஈசனுடைய அருளையும் தாய் பராசக்தியோட ஆசியையும் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போய் பெற்றுவிட்டு வருவது அப்படிங்கிறது பெரும் பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு ஆலயத்தின் வரலாறோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டம்.